வணக்கம் நேயர்களே. இந்த காணொளியில் நாம் பேச இருப்பது கிரைண்டர் ஆப் எனப்படும் செயலி குறித்த செய்தியைத்தான். தன் பாலினத்தவர்கள், அதாவது ஓரினச் சேர்க்கையாளர்களுக்காக கடந்த 2009ஆம் ஆண்டு அமெரிக்காவின் கலிபோர்னியாவில் கிரைண்டர் ஆப் எனப்படும் செயலி தொடங்கப்பட்டது. தற்போது இந்த செயலியை உலகம் முழுவதும் 1,35,00,000 பேர் பயன்படுத்தி வருகின்றனர். கிரைண்டர் ஆப் பயன்படுத்துவோரின் எண்ணிக்கையில் உலக அளவில் இந்தியா முதலிடத்திலும் பிரேசில் 2வது இடத்திலும் உள்ளது. இந்தியாவில் மும்பை முதலிடத்திலும் தமிழ்நாடு 2வது இடத்திலும் உள்ளது. கிரைண்டர் ஆப் வரவால் சென்னையில் எப்போதும் இல்லாத அளவுக்கு கடந்த 3 ஆண்டுகளில் 10,000க்கும் மேற்பட்ட ஓரினச் சேர்க்கையாளர்கள் இணைந்துள்ளனர். இது ஓரினச் சேர்க்கையாளர்கள் மத்தியில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தினாலும் இந்த செயலியை சமூக விரோதிகள் போதைப் பொருள் விற்பனை மற்றும் குற்றச் சம்பவங்களுக்கு பயன்படுத்துவது வேதனை அளிப்பதாக உள்ளது. சென்னையில் போதைப் பொருள் விற்பனைக்குத்தான் கிரைண்டர் ஆப்பை பயன்படுத்துகிறார்கள் என்று நினைத்து அதை தடுக்கும் பணியில் முழுவீச்சுடன் காவல்துறை செயல்பட்டு வரும் நிலையில் கொள்ளை மற்றும் வழிப்பறி போன்ற சம்பவங்களுக்கும் இந்த செயலியை பயன்படுத்தி வருவது பெரும் சவாலாக அமைந்துள்ளது. சென்னை புளியந்தோப்பு காவல் மாவட்டம் P5 MKB நகர் காவல் நிலையத்துக்கு உட்பட்ட பகுதியில் தாய் மற்றும் தந்தையுடன் வசித்து வருபவர் ஹிதேஷ், வயது 26. MKB நகர் பகுதியில் தந்தை ராஜேஷுடன் சேர்ந்து துணிக்கடை நடத்தி வருகிறார். சில நாட்களுக்கு முன்பு ஹிதேஷின் பெற்றோர் உறவினர் இல்ல திருமணத்திற்காக பெங்களூரு சென்றுள்ளனர். அப்போது ஹிதேஷ் கிரைண்டர் ஆப் மூலம் ஏற்கனவே தனக்கு பழக்கமான அதே பகுதியைச் சார்ந்த ஜெயந்திநாதன், வயது 35 என்பவரை ஓரினச் சேர்க்கைக்காக அழைத்துள்ளார். அன்று இரவு தனது நண்பரான அம்பத்தூர் பகுதியைச் சார்ந்த சரித்திர பதிவேடு குற்றவாளி ஐயப்பன் மற்றும் 17 வயது சிறுமி ஒருவருடன் ஹிதேஷ் வீட்டுக்கு வந்த ஜெயந்திநாதன் இரவு முழுவதும் உல்லாசமாக இருந்த பின் ஹிதேஷை பாத்ரூமில் அடைத்து வைத்துவிட்டு வீட்டில் இருந்த 30 சவரன் நகை மற்றும் 4 கிலோ வெள்ளி பொருட்களை கொள்ளையடித்து சென்று விட்டார். பிறகு பாத்ரூமில் இருந்து வெளியே வந்த ஹிதேஷ் இது குறித்து காவல்துறை கட்டுப்பாட்டு அறைக்கு புகார் அளித்தார். காவல்துறையின் விசாரணையில் ஹிதேஷ் ஏற்கனவே ஒருமுறை கிரைண்டர் ஆப் மூலம் ஜெயந்திநாதனை வீட்டுக்கு அழைத்தது தெரிய வந்தது. அப்போது ஜெயந்திநாதன் ஹிதேஷ் வீட்டை நோட்டமிட்டுள்ளார். 2ஆம் முறை அழைத்த போது திட்டமிட்டு உடன் இருவரை அழைத்து வந்து தங்க நகை மற்றும் வெள்ளி பொருட்களை கொள்ளையடித்து சென்றுள்ளார். காவல்துறை தாமதிக்காமல் உடனடியாக செயல்பட்டு குற்றவாளிகளை கைது செய்தனர். இப்படியாக இந்த கிரைண்டர் ஆப்பினால் இளைஞர்கள், பெரும்பாலும் கல்லூரி மாணவர்கள் சீரழிந்து வருகின்றனர் என்பதை உணர்ந்து சென்னை பெருநகர காவல் ஆணையர் அருண் அவர்கள் கிரைண்டர் ஆப்பை தடை செய்தால்தான் போதைப் பொருள் விற்பனை, கொள்ளை மற்றும் வழிப்பறி சம்பவங்களை தடுக்க இயலும் என்பதால் அதற்கான ஆதாரங்களுடன் மத்திய அரசின் இணைய பாதுகாப்பு நிறுவனமான சாட்டுக்கு கடிதம் எழுதியுள்ளார். காவல்துறை கிரைண்டர் ஆப்பை தடை செய்யும் பணியை போர்க்கால அடிப்படையில் செய்து வரும் நிலையில் பிள்ளைகளை கல்லூரிக்கு அனுப்பும் பெற்றோர்களும் இதில் விழிப்புடன் இருக்க வேண்டும் என்பதே நமது வேண்டுகோளாகும்.